லிங்கா படத்துக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இடையான பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுது. முதல்ல 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கறதா சொன்னவங்க இப்போ 12 கோடி நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க. விநியோகஸ்தர்களுக்குள்ள பணத்தை பங்கிடுற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில லிங்கா நஷ்டஈடு பேச்சுவார்த்தையில தைரியமா செயல்பட்டு வந்த சிங்காரவேலனை சந்திக்கணுங்கிற முடிவுக்கு ரஜினி வந்திருக்காரு. இந்த பிரச்சனை முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு மதிய உணவுக்கு சிங்காரவேலனுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு ரஜினி. இது மட்டும் இல்லாம லிங்கா பிரச்சனைக்கு இடையே உத்தம வில்லன் படத்துக்கு ரெட் போட வேணும்னு வந்த கோரிக்கைய நிராகரிச்சு வெளியேறினார் சிங்காரவேலன். இத கேள்விப்பட்ட உலக நாயகன் கமல் சார் உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் சிங்காரவேலனை சந்திக்கணும்னு சொல்லிருக்காரு. தமிழ் சினிமா ஜாம்பவான்களான சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் சேர்ந்து சிங்காரவேலனை பார்க்கணும்னு எடுத்திருக்க இந்த முடிவு சினிமா வட்டாரத்துல பெரிதும் பேசப்படுது.